பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே உங்கள் யாவரையும் பார்ப்பது, நேரலையின் வாயிலாக இப்படி பார்க்க தேவன் அளித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பரலோக பணி சபை குடும்பத்தாருக்கும் மற்றும் நண்பர்கள், உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், நல விரும்பிகள் இதை பார்க்க உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ச்சியாக சூழ்நிலையின் காரணமாக நாம் நேரலையிலே சந்திக்கிறோம். உண்மையாக இந்த நிலைமைகள் மாறும் என்கிற பெரிய நம்பிக்கையோடு வெகு சீக்கிரத்திலே நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஆலயத்திலே ஆராதிப்போம் என்கிற விசுவாசத்தோடு அநேக சபைகள், எல்லா சபைகளும் திறக்கப்பட்டு விசுவாசிகள் தங்கள் சபைகளிலே சென்று ஆண்டவரை ஆராதிக்க நேரம் வரும் என்கிற விசுவாசத்தோடு ஒவ்வொரு வாரமும் நேரலையிலே கண்டுகளித்து அநேகருக்கு சொல்லுகிற உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய நிகழ்ச்சி இனிதே ஆரம்பிப்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி எழும்பி நின்று கண்களை மூடி நாம் ஜெபித்து அவர் கையிலே கொடுத்து நாம் ஆரம்பிக்கலாம். எங்கள் நேசப்பிதாவே, ஆண்டவரும் அன்பு இரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த மேன்மையான நாளை எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். பல வாரங்கள் நாங்கள் நேரலையிலே இப்படி இங்கிருந்து பேசவும் மக்கள் கண்டுகளிக்கவும் தேவன் அளித்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இதை பார்க்கிற என் ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதை கவனிக்கிற என் ஒவ்வொரு மக்களையும் தேவன் நீர் ஆட்சி தேற்றுவீராக. இந்த ஆராதனை அநேகருக்கு விடுதலையாகவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிலைமை மாறி நாங்கள் அனைவரும் ஆலயத்திலே சேர்ந்து ஆராதிக்க அதற்குரிய நாளை சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதை கேட்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் நன்மைகளும் கிருபைகளும் தொடரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் சமாதானத்தையும் ஆறுதலையும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் எதிர்காலத்தை குறித்த ஒரு விசுவாசத்தையும் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபித்து வாசிக்கிற பாடுகிற எங்களுக்கு உதவி பண்ணுகிற எத்தனை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் முழு தமிழகத்திற்காக நாங்கள் ஜெபித்து கொரோனா இல்லாத மாநிலமாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் சீக்கிரம் விடுபட்டு மரணங்கள் ஏதும் மீண்டும் வராதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், உமக்கு தெரியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. என் தேவனுடைய கண்களுக்கு மறைவான காரியங்கள் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றும் கவனிக்கிறவர். எங்கள் இந்திய திருநாட்டை கர்த்தர் பாதுகாப்பீராக. எங்கள் அரசியல் தலைவர்கள் எல்லோரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. எல்லா சபைகளுக்காக, சபை மக்களுக்காக, எங்கள் அருகே இருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நேச பிரசன்னம், அன்புள்ள கரம் எங்களோடு இருக்கும்படியா இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதிப்போமா? அந்த நேரம் வந்து விட்டது. ஆராதித்து பாடல்களை பாடி எழும்பி நின்று பாடி பிறகு வார்த்தையை கேட்டு இந்த நாளையும் நமக்கு தேவன் ஆசீர்வாதமாக கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நன்றி. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வள்ள ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வள்ள ஆவியானவரே,
மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க அப்பா. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க ஐயா. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க அப்பா. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க அப்பா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான். வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான். உமக்காக
உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். ஜீவத் தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர்
ஆளுகை செய்யும். பிதாவான என் தேவனே, தகப்பனே, தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே, தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே, உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே. எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா ஆராதனை ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ரத்தத்தா ரத்தத்தா பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். ரத்தத்தா ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைப்படாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைப்படாத கரைப்படாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே, உமக்குத்தானே. பிதாவான பிதாவான என் தேவனே, தகப்பனே, தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே, தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே. வல்லமையும்
மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்று விடுவிக்கின்றீர், அனைத்து நின்று விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நடத்தி செல்வீர், நீர் இறுதி வரை நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து
பாதுகாக்கின்றே. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றே. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அணைத்து நின்று விடுவிக்கின்றே. நீர் அணைத்து நின்று விடுவிக்கின்றே. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம் இரத்தத்தா பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி. உம் இரத்தத்தா பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி. கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. கரம் வைத்து சொல்லலாமா? வல்லமையும் மகிமையும் கனமும் எல்லாம் உமக்கு தயம்பி நின்று தான் இருக்கிறீங்க. ஒரே ஒரு சரணம், எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு. ஆமென், ஹல்லேலூயா. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில்
காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. ஆஹா என்னில் அடங்கா சோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதாவுமை போற்றுமே. ஆஹா என்னில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆமென். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ப்ளீஸ் நீங்கள் உட்காருங்க. உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எவ்வளோ ஒரு அற்புதமான நல்ல ஒரு சமயத்தை நல்ல ஒரு நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் இங்கிருந்து பேசுகிற வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இன்னும் சிறப்பாக வர நீங்கள் செவிங்க. சில சபையில் சில பிள்ளைகள் பாடின பாடலெல்லாம் போடுகிறோம். ஒவ்வொன்றாக எடுத்து செலக்ட் பண்ணி போடுகிறோம். இவர்கள் அவர்கள் அப்படின்னு கிடையாது, அப்படியே போட்டுக்கொண்டே வருகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் லைவில் உங்களுக்கு யூடியூப்பில் வரும். பால் பொன்னரசு அல்லது ஹெவன்லி மினிஸ்ட்ரி அபிஷியல் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் வரும். பார்த்து நீங்கள் கண்டு கழியுங்கள், செபியுங்கள். தேவன் நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். எப்பவுமே ஒரு தலைப்போடு தான் ஆரம்பிப்போம். தொடர்ந்து பல வாரங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தைகள் தலைப்பாக வருது. வேறு தலைப்பில் மாற்றலாமா அப்படின்னு நினச்சா இல்லை, அப்படி தான் வருது. தொடர்ந்து இது வரைக்கும் பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறியவனும் பெரியவரும் இப்படி நிறைய வார்த்தைகள் வந்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டு வார்த்தைகளாகவே. இன்னைக்கு அதே போல் 2 வார்த்தைகளை மையமாக வச்சு தான் நம்ம பேசுகிறோம். ஒன்று, இயேசுவை மகனாக பெற்றவரும். அடுத்து, இயேசுவை மணவாளனாக ஏற்றவரும். இயேசுவை மகனாக பெற்றவரும், இயேசுவை மணவாளனாக ஏற்றவரும். மகனாக பெற்றவர் மரியாள் அவர்கள். மணவாளனாக இயேசுவை ஏற்றவர் மகதலேனா மரியாள் அவர்கள். இவர்களை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இவர்களுக்குள்ளே இருந்துதான் நிறைய விஷயங்களை ஆண்டவன் நிச்சயமாக நமக்காக பேசப் போகிறார். முதலாவது, நாம் இயேசுவை பெற்றவர். அவர் வரணுமே வயிற்றில், சாதாரண விஷயம் அது. அவரை பெற்றெடுக்கணுமே. தேவன் எப்படி மனிதர்களை ஆதியிலே தோட்டத்திலே உருவாக்கி, எப்படி மனிதர்களை உருவாக்கி அவர்களை மனிதர்களாக அழகாக உருவாக்கினாரோ,
அதே போல அவரும் அதே போல மனிதனாகவே வந்தார். அவரும் அதே போல மனிதனாகவே வந்தார். வேற வழியில் ஆண்டவர் வரல. இதில் ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. ஆதாமுக்கு என்ன பெரிய பெருமை அப்படின்னா, நான் அம்மா இல்லாமல் பிறந்துட்டேன். இதே பெருமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லலாம், நான் அப்பா இல்லாமல் பிறந்துட்டேன். இங்கே ஒரு நல்ல விஷயத்தை கர்த்தர் சொல்லித் தருகிறார். என்ன? ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, உயர்வென்றும் தாழ்வென்றும் இல்லை, 50-50. தாய் இல்லாமல் பிறந்தவர் ஆதாம், தந்தை இல்லாமல் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இருவரும் சரிசமம் என்பதனுடைய ஒரு காரியமாகவும் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதாமுக்கு பிறகு எல்லாரும் எப்படி தாயின் வழித்தோன்றலாக வந்தார்களோ, ஒரு குழந்தை பிறக்க வேணும்னா அது தாயின் வயிற்றிலிருந்து தான் வரணும் அப்படின்றது போல இவரும் அப்படியே வந்தார். இல்லை, வேற மாதிரி வந்திருக்கலாம். தேவன் மனிதனாக வந்தார். அதான் வசனம் சொல்லுது. தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். மனிதர்களை எப்படி உருவாக்கி மனிதர்கள் எப்படி வந்தார்களோ அதே போல ஒரு மனிதனாக தாயின் வயிற்றிலே ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் வரைக்கும் இருந்து சிறு பிள்ளையாக பிறந்து எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த லேபர் பெயின் அன்னை மரியாள் அவர்களுக்கும் வந்து ஒரு மனுஷன் என்னெல்லாம் அனுபவிப்பானோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகவே இயேசுவை பெற்றெடுப்பது என்பது இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அல்ல, இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதல்ல. யார் அவர் மீது அதிக பற்றும் அதிக நேசமும் அதிக பக்தியும் அதிக விசுவாசமும் வைத்திருந்தார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுத்த பரிசாகத்தான் இதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து ஏசாயாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஒரு அழகான வார்த்தை நமக்கு அங்கே இருக்கிறது. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஒரு பெண்ணு குழந்தை பெற்றலாம். ஒரு கன்னிகை ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுன்றது அது பெண்களுக்கு தான் தெரியும். ஒரு கன்னி குழந்தையை பெற்றெடுக்க முடியாது, பெண்கள் பெற்றெடுத்துடலாம். இப்போ இதே வார்த்தையை மத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பார்க்கலாம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். 21ஆம் வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இதெல்லாம் யார் மூலமாக நடந்துச்சுன்னா ஒரே நாளில் நடக்கலை. தீர்க்கதரிசிகளின் வாயிலாக தீர்க்கதரிசிகளின் மூலமாக நடந்த விஷயம். இயேசு பிறப்பதற்கு ஏறக்குறைய 650-700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இந்த நாட்களிலே நடக்கிறது. மரியாள் என்று சொன்னால் ஆற்றல் மிக்கவர் என்று அர்த்தம். ஆற்றல் மிக்கவர் என்று சொன்னால் அல்லது வலிமை வாய்ந்தவர் என்று சொல்லி அர்த்தம். உண்மையாகவே இவர் வலிமை வாய்ந்தவராகத்தான் இருக்க முடியும். ஏன் இவர் வலிமை வாய்ந்தவராக இருக்க முடியும் நம்ம சொல்கிறோன்னா, தேவ தூதன் சொன்னதை வைத்து அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு என் மீது கலங்கங்கள் வீண் பழிகள் வசையடிகள் எது வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு உலக இரட்சகரை நான் ஈன்றெடுப்பேன் என்று ஒரு சின்ன வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த எண்ணம் வர்றதுக்கு நிச்சயமாக தைரியமும் வலிமையும் வேண்டும். அது மரியாள் அவர்களிடத்தில் இருந்தது. ஆகவே தான் அவர்களுக்கு நெஞ்சுரமானவர்கள், வலிமையானவர்கள் அல்லது தைரியமானவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த பெயரை வைத்து அழைக்கிறார்கள். இயேசுவை சுமப்பதற்கு ஒரு நெஞ்சுரம் வேண்டும்.
நேற்று வரைக்கும் பெண்களாக விளையாடி கொண்டிருந்த ஒரு பெண் ஒரு கருவை சுமக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயம் என்ன சொல்லியிருக்கும்? நீங்கள் கொஞ்சம் அதை எடுத்து பாருங்கள். இந்த சமுதாயம் என்ன பேசி இருக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்க்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். முடியுமா? இந்த நாட்களிலே நம்மில் யாராகிலும் ஒருத்தர் அப்படி செஞ்ச சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? முடியாது. ஆனால் இவர்களுக்கு தேவன் கொடுத்த பெரிய தயவு, இவர்களுக்கு தேவன் தந்த பெரிய தைரியம், தேவன் ஒரு திட்டத்தை வைத்தார். அந்த திட்டத்தை சிறப்பாக செய்து முடிக்க ஒருவர் பூமியிலே வேணும். இப்போ தேவன் பூமிக்கு மனுஷனாக வரணும். அவர் தானா வேறு ஒரு வகையில் வர முடியாது. நேரடியாக மேலிருந்து வந்துட்டு நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக மனிதனாக பிறந்து மனிதனுடைய எல்லா எண்ணங்களை கண்டு கொண்டு மனிதனுடைய எல்லா காரியங்களையும் புரிந்து கொண்டு வாழ்ந்ததினாலே தான் மனிதர்களுக்கு ஏற்ற காரியங்களை அவரால் ஈஸியாக செய்ய முடிஞ்சது பாருங்க. ஆக இயேசுவை சுமப்பதற்கு ஒரு நெஞ்சுரம் வேண்டும். தேவதூதனை முகமுகமாக கண்டு பேசினவர்கள். தேவதூதன் வந்து பேசுகிறார். தேவனுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய தூதர்கள் இப்போ வந்து மரியாளை பார்த்து பேசும் பொழுது அந்த சம்பாஷணை சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல நாம் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? இதெல்லாம் முடியாதுங்க, எனக்கு திருமணம் ஆகலை, எனக்கு பெண்களுக்கு உண்டான காரியங்கள்லாம் இன்னும் நடக்கலை, இதெல்லாம் என்னால் ஆகாது, முடியாது, தயவு கூர்ந்து மன்னிச்சிருங்க, வேறங்கன்னா போங்க. ஏன் இவரிடத்திலே மரியாளிடத்திலே ஆண்டவர் வந்தார் என்று சொன்னால் பயபக்தியானவர்கள் என்று சொல்லி அவர்களை பற்றி சொல்லுகிறது. ஜெபிக்கிறவர்கள் என்று அவர்களை பற்றி சொல்லுகிறது. நிறைய பெண்கள் இருந்தாலும் அதிகமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து தோராவை வேத வசனங்களை வாசிக்கிற ஒரு மகள் என்று அவர்களை குறித்து சரித்திர பின்னணி, சரித்திர சம்பவங்கள் அவரை குறித்து நமக்கு அழகாக தெளிவாக சொல்லுகிறது. தேவதூதன் கண்டு முகமுகமாய் பேசினதினாலே, தேவதூதனை முகமுகமாய் இவர்கள் தரிசித்ததினாலே எவ்வளோ பெரிய பேர் வந்து தேவதூதன் வந்து பார்க்கறதே பெரிய விஷயம். ஆதிலே வந்து உன்னிடத்திலே இருந்து தேவன் வருவார், ரட்சகர் வருவார் அப்படிங்கிற விஷயம் சாதாரணமான விஷயம் அது கிடையாது. தேவனுக்கு தேவையான உண்மை மரியாளிடம் இருந்தது. அவர் ரொம்ப உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அவருக்கு எவ்வளவு உண்மை வேண்டுமோ அவ்வளவு உண்மை தாயாரிடத்திலே இருந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டுகள் அவர் நிறைய ஊழியம் செய்யும் பொழுது அதிகமாக வீட்டுக்கெல்லாம் வர்றது இல்லை அப்படின்னு. ஏன்னா அங்கங்கே தங்கி விடுகிறார் ஊழியம் செய்து. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டுகள் ரொம்ப கம்மி. அவருக்காக ஊழியம் செய்வதற்காக நியமிக்கப்பட்ட தூரம் வெகு தூரம், நாட்கள் குறைவு என்பதினாலே வேகமாய் அன்றாட வேலைகளை முடிக்கும் பொழுது, ஆனால் சில வேளை இயேசுவோடு கூட மரியாள் அவர்களும் இருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் கானாவூர் சம்பவம். கானாவூர் சம்பவத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டால் அந்த வீட்டாருக்கு அவமானம். இப்போ நம்ம வீட்டு கல்யாணங்கள்லாம் போகிறோம், சாப்பாடு கடைசி நேரத்தில் இல்லைன்றப்போ எவ்வளோ கஷ்டம். அந்த குடும்பத்தார் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஹோட்டல்லேருந்து எவ்வளோ வாங்கினாலும் பத்தாது, பணத்துக்கு பணம் செலவாகும், எவ்வளோ வாங்கினாலும் பத்தாது. ஆக ஒரு குறையோடு தான் மக்கள் திரும்பி வருவார்கள், ஒரு நிறைவோடு மக்கள் நிச்சயமாக வரமாட்டார்கள். அப்போது திராட்சை ரசம் இல்லை என்று சொன்ன உடனே இவர்கிட்ட தான் அந்த கோரிக்கை வருது. அந்த அதிசயங்களை செய்யும் பொழுது கூட தான் இவர்கள் இருக்கிறார்கள், கூட தான் இருக்கிறார்கள். அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அங்கே நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் எப்படி நடந்தது, என்ன நடந்தது, எல்லா விஷயங்களை அழகாக நாம் கவனிக்கலாம். ஸோ இது நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லை. நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், தேவன் ஊழியம் செய்யும் பொழுது அவரோடு கூட இருந்தார்கள், பணித்தார்கள்.
எவ்வளோ பெரிய பாக்கியம்! தேவனை தேவாலயத்துக்கு கூட்டி சென்ற தேவதை இவர்கள். இவர்தான் தேவன், தேவாலயத்திலும் பெரியவர் இவர்தான். ஆனால் குழந்தையாக இருக்கிற நேரத்திலே இவரை அழகாக தேவாலயம் கூட்டி கொண்டு போகிறார்கள். குழந்தைக்கு ஏற்றவாறு தான் தேவன் பேசினார், குழந்தைகளுக்கு ஏற்றவாறு தான் தேவன் செயல்பட்டார். தேவனுடைய காரியங்கள் எல்லாம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். நீங்கள் லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அதில் இருக்கு பாருங்க. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றார்கள். இவங்க தான் கொண்டு போனாங்க. அவர் அங்கே போய் இருக்கிறார். எங்கே போய் இருக்கிறாரு? தேவாலயத்தில் போய் இருக்கிறார். ஒரு 12 வயது சிறியவருக்கு தேவாலயத்தில் என்ன வேலை என்று கேட்கும் பொழுது இதை பண்டிதர்கள் வேறு மாதிரியாக சொல்லுகிறார்கள். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர்களும் அப்படிதான் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தை பால் மறக்கும் வரை அது தாயை சார்ந்த குழந்தை என்று சொல்வார். அந்த குழந்தை தாயே பிடிச்சிட்டு 4 வயசுலேயும் 3 வயசுலேயும் 5 வயசுலேயும் பால் மறந்த பிறகு தகப்பனை பிடித்துக்கொள்ளும். அப்பா எப்போ வருவாருன்னு காத்துட்ருக்கும். பைக்கில் ஏறி போகும், தோளில் தூக்கி வச்சுக்க சொல்லும், கடைக்கு போக சொல்லும், அம்மா என்னை அடித்தாங்கப்பா, என்னை திட்டினாங்கப்பா. இப்போது தகப்பனுடைய குழந்தையாக மாறிடுச்சு. அது எவ்வளோ நாள் இருக்குன்னா ஒரு 12 வயது வரை. அதுக்கு மேற்பட்டு அது பையனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் நண்பர்கள் வருவார்கள். அதிலிருந்து ஒரு பெரிய 20-25 ஆண்டுகள் வரை அவங்க நட்பு வட்டத்தை தான் பெருசாக பேசுவாங்க. ஆனால் வேத பண்டிதர்கள் எப்படி சொல்கிறாங்க இதுன்னு சொன்னால், தாயிடமிருந்து தகப்பன்கிட்ட போகிற வரைக்கும் அது தாயின் குழந்தை. அதாவது அது தாயை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது அந்த குழந்தைக்கு. தாய் தான் உலகம், எல்லாம் தாய் தான். தாயும் மகனும் அவ்வளவு ஒரு புரிந்துணர்வோடு இருப்பாங்க பாருங்க. அந்த குழந்தை அழுகும் பொழுது எதற்காக அழுகிறது என்று சரியாக கண்டுபிடிக்கக்கூடிய அந்த சக்தி வல்லமை தாய்கிட்ட தான் இருக்கு. டாக்டர் கூட என்ன ஆச்சுன்னு தான் கேட்பார். அந்த அழையை பார்த்து பசிக்குதா, வயிற்று வலியா, யூரின் வரலையா, இல்லை ட்ரெஸ் மாற்றணுமா, அன்ஈஸியாக இருக்கா குழந்தைக்கு, அல்ல என்ன ப்ராப்ளம், நான் தேவைப்படுறேன்னா தூக்கணுமா, உடனே கண்டுபிடிப்பார்கள் தாய். அவ்வளவு தயவை தேவன் தாய்மார்களுக்கு பாராட்டியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு தகப்பனை பிடிச்சிக்கும். இப்போ தாய் செஞ்சது, தாய் கூட இருந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு எப்போ அப்பா வேலைக்கு வருவார், காலைல அப்பா வேலைக்கு போக விடாது, அழுவும். அந்த குழந்தை அழுவும், வந்தால் அழுகும், வண்டியில் உட்கார சுற்றணும், அப்பா மேலே படுத்துக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரை, வயசு வரை அப்பா கூடயே இருக்கும். வேத சாஸ்திரிகள் பண்டிதர்கள் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, 12 வயது ஆன உடனே அது தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட வேண்டுமா? ஆலயத்துக்கு போகிறது, வேதத்தை வாசிக்கிறது, தோராவை வாசிப்பது, ஆசாரியர்கள் மத்தியிலே போயிட்டு வேத புத்தகங்களை வாசிக்கணும், இதை தான் செய்யணும், இதுதான் தகப்பன்மார் தாய்மார் செய்யணும். அதை செய்ய தவறதுனால இவருக்கு 12 வயசு ஆனதுனால இவரே அங்கு போய்விட்டார் என்று தான் சொல்லுகிறார்கள். அது சரியாக தான் இருக்கு. ஆக தேவனை தேவாலயம் கூட்டி சென்ற தேவதை இவர்கள். ஏரோது இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு சொன்ன உடனே இயேசுவை அல்ல அந்த வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும், அந்த நாட்களில் பிறந்த பிள்ளைகளை கொல்வதற்கு வகை தேடுகிறார். 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொல்வதற்காக வகை தேடுவது எதற்காக என்றால், இதற்கு ஒரு பின்னணியை வச்சிருக்காங்க. இந்த நாட்களிலே மேசியா பிறப்பார், கிறிஸ்து பிறப்பார் என்று பரவலாக பேசப்படுகிறது. ஆக பிறக்க வேண்டிய அந்த மேசியா கண்ணியின் வயிற்றிலே பிறப்பார் என்று புத்தகத்திலே, அவர்கள் வைத்திருக்கும் புத்தகத்திலே, வேத புத்தகத்திலே சொல்லியிருக்கிறது. அது அவங்கெல்லாம் வாசிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஒரு பின்னணியத்தை சொல்லுகிறார்கள். ஏற்றுக்கொள்வதும் கொள்ளாதும் நம்முடைய மனப்பக்குவம் தான். ஆனால் நல்லா இருக்கு பாருங்கள் அவங்க சொல்கிற பின்னணியும். ஏன்னா அங்கேருந்து அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி கொடுத்ததினாலே
அந்த பின்னணியும் கேட்கவும் நல்லா இருக்குது, அதை நம்ம கவனிக்கவும் நல்லா இருக்குது. ஆமாம் அப்படி என்று ஒற்றுக்கொள்கிற தன்மை வருது. இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள் பேசும் பொழுது. என்ன விடயம் என்று பார்க்கும் பொழுது, சில ராஜாக்களுடைய மகள்கள், சில அதிகாரத்தில் உள்ளவர்கள், பணக்கார பெண்கள், வாலிப பெண்கள் எல்லாம் மனசில் எந்த ஒரு ஆணையும் நினைக்காம, தன் வாழ்க்கை யாருக்கும் கொடுக்காம, மேசியா ஒரு கன்னிப்பெண் வயிற்றில் தானே பிறப்பாரு, ஆக அது ஏன் வயிற்றில் பிறக்கட்டும் அப்படின்னு காத்து கொண்டிருந்தார்களாம் அந்த காலத்தில். இதுக்கு முன்னே பல முறை காத்திருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தை ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. அப்படி காத்திருக்கிற வேளையில் இதில் முக்கியமான ராஜாக்களுடைய மகளும் இருக்கிறார். திருமண பேச்சு எடுத்தால் வேணாம், எங்கேயும் போகிறதில்ல, எப்பவுமே ஜபம், எப்பவுமே சோத்திரம், எப்பவுமே வேத வசனங்கள், ஆண்டவரை பாடுவது, ஆண்டவரை புகழ்வது, கர்த்தரை குறித்து பேசுவது, இதுவே அவர்கள் வாழ்க்கையினுடைய பெரிய வேலையாக இருக்குது. பயபக்தியோடு மேசியா வயிற்றில் வரணும், மேசியா வயிற்றில் வரணும், என் வயிற்றில் வந்து நீங்கள் பிறக்கணும்னு தவம் இருக்காங்க, காத்துட்ருக்காங்க. அந்த சூழ்நிலையாது. திடீர்னு சாஸ்திரிகள் வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்குறப்போ, இங்கே இருந்த ராஜாக்கள் அதிகாரிகள் நிறைய பேர் அந்த குழந்தை ஏன் பொண்ணு வயிற்றில் பிறக்கணும் எல்லாரும் காத்துட்ருக்காங்க, இப்போ அந்த குழந்தை எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்துச்சுன்னு சொன்னாங்க, ஏன் பொண்ணுங்க நிலைமை என்ன ஆகும்னு அது ஒரு சர்ச்சை போகிறது. அவரை கொல்லுவதற்கு இது ஒரு காரணம், இந்த குழந்தைகளை கொல்லுவதற்கு அப்படின்றாங்க. ஆனால் எரேமியாலே இருக்கிறது, இயேசுடைய இந்த நேரத்திலே ராகால் தன் பிள்ளைகளுக்காக ஏங்கி அழுவாள் என்று இருக்கிறது. இது ஒரு பின்னணியத்தை சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு நல்லா கவனிங்க, இயேசுவை மகனாக பெற்று, தன் வயிற்றின் மகனாக பெற்று சிலுவைக்கு போன பிறகு ஒரு ஆவிக்குரிய மகன் மரியாள் அவர்களுக்கு கிடைக்கிறார். கடைசி வரை யோவான் அவர்கள் மரியாளை தன் தாய் போலதான் பார்த்து கொண்டார் அப்படி என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். பின்னணியும் அப்படிதான் சொல்லுகிறது. தன்னுடைய சொந்த மகன் மரித்து போகிறத எல்லாரும் பார்த்து வந்து சொல்லும் பொழுது, நீங்கள் திரும்பி ஏன் அங்கே போகிறீங்க, எருசலேமுக்கு போங்க, அங்கே போய் நீங்கள் காத்துட்ருக்கன்றப்போ அந்த மகன் மீண்டும் வருவாரா என்று இவர்களும் காத்திருக்கிற கூட்டத்தோடு கூட போகிறார்கள். அதுதான் தாயினுடைய பாசம். அவங்க பண்ண ஜபம், அவங்க தேவனை தேடினது, அவங்கள தேவனுக்காக நின்னது ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில், எல்லா பெண்களை காட்டிலும் சற்று ஒரு மேல்படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றது. அதான் தாய்மார்களுக்கு பெரிய பாரம் இருக்குது. குடும்பங்களுக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது. கணவன் வேலைக்கு போயிடுவார், அப்பாவுடைய வேலை என்ன, பிள்ளைகளை நல்ல உணவெல்லாம் கொடுத்து, வேத வசனங்களை எல்லாம் கொடுத்து அவங்கள நல்ல புஷ்டி உள்ள பிள்ளைகளை மாற்றணும். தாயுடைய வேலை என்ன, இப்போ வீட்டு காரியங்கள்லாம் சமைச்சு எடுத்து பிள்ளைகளுக்கு ஜபத்தில் தாங்கி உட்காந்து, எவ்வளோ 2 பேருக்கு பொறுப்பு இருக்குது பாருங்கள். தாய்க்கும் தகப்பனுக்கு எவ்வளோ மேன்மையான பொறுப்பு இருக்குது. ஆகவே யோசேப்புடைய நல்ல குணத்தையும் நம்ம லைட்டாக அங்கே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மரியாதை விடலை, ஒரு வார்த்தையும் கோபமாக பேசலை, அனைத்து கொண்டு எகிப்துக்கு போகிறாரு, பல மைல்கள் நடந்தே போகிறாரு. இயேசு வந்து இந்த பூமிக்கு வந்து ஊழியம் செய்வதற்கு அவ்வளோ உறுதுணையாக நின்றவர் யோசேப்பும். ஆக தாயும் தகப்பனும் சேர்ந்து ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எவ்வளவு அவர்களுடைய உறுதுணை பிள்ளைகளுக்கு தேவைப்படுத்து பாருங்க. குழந்தையா இருக்கிறப்ப இந்த அம்மா தோராவை சொல்லி கொடுத்துருப்பாங்களே, வேத வசனத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருப்பாங்களே, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தானே எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆக ஒவ்வொரு தகப்பனுக்கும் தாய்க்கும் ஆவிக்குரிய தன்மையிலே வருவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளைகளை ஜெபத்திலே நடத்துவது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்களை தேவ சமூகத்திலே வைத்து ஜெபிப்பது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. கூடுமான வரைக்கும் பிள்ளைகளோடு அமர்ந்து ஜெபிப்பது குடும்பமாக எவ்வளவு அவசியமாக இருக்கு. அதுக்கு தான் நிறைய தடை வரும். அப்படி ஜெபிக்காதபடிக்கு தான் ஏதாச்சும் ஒரு தடை வந்திருக்கும். அதையெல்லாம் மீறி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எல்லாரும் கூடி வரும் பொழுது மரியாளும் வருகிறார்கள். கேள்விப்படுறாங்க, தேவதூதர்கள் சொன்னாங்க, நீங்கள் போங்க காத்துருங்க வருவார்னு சொல்லிட்டு. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரனும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். அதன் பிறகு தான் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். இப்போ அவர் தேவன் அப்படி வரல,
இப்போ அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார், நியாயம் தீர்ப்பதற்காக வரப்போகிறார். ரட்சகராக வந்த வருகை தான் அந்த வருகை, அது முடிஞ்சிருச்சு. இப்போ நியாயாதிபதியாக வரப்போகிறார், நியாயாதிபதியாக வரப்போகிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்கள், கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். ஆமேன். பிரைஸ் காட். தேவன் நல்லவர். ஆமேன். இயேசு செய்த ஒவ்வொரு ஊழியமும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி, மரியாளுக்கோ இகழ்ச்சி, வேதனை. ஏன்னா நல்லாவே தெரியும் இந்த மகன் எனக்கு முன்பாக மரிப்பார் என்று தெரியும். இந்த மகனுக்கு பிரச்சனை வரும், இவரை கொல்லுவார்கள் என்று தெரியும். இந்த மகனுக்கு இப்படிதான் பிரச்சனை வரும் என்று சொல்லி தெரியும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பயம் மகனை குறித்து, ஒவ்வொரு நாளும் அச்சம் தன்னுடைய மகனை குறித்து. இயேசு செய்த ஊழியத்தின் மூலமாக குஷ்டரோகிங்க சுகமாகறாங்க, சப்பானிங்க நடக்கிறாங்க, குருடர்கள் பார்க்கிறாங்க, வாழ்க்கை இழந்தவர்களுக்கு வாழ்க்கை கிடைக்குது. ஆனால் மரியாள் விசாரிக்கிறாங்க, இயேசு வீட்டுக்கு வந்துட்டாரா, எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா? ஏன் அவர் எப்போ யார் சாகடிப்பாங்கன்னு தெரியாது, எப்போ யார் அவரை முடிப்பாங்கன்னு தெரியாது. மரியாள் பெற்ற பிள்ளை மரியாளுக்கானது அல்ல, அது மனம் திரும்பும் மனிதர்களுக்கானது. மரியாள் பெற்ற பிள்ளை மரியாளுக்கு, அந்த அம்மா ஒரு 3 வருஷம் பாருங்க, டோட்டலாகவே அவர் கூட இல்லை. டோட்டலாகவே 3 ஆண்டு காலம் ஊழியத்துக்கு போறார். எப்போ வரார், எப்போ போறார், ஒண்ணுமே தெரியல. ஊழியத்துக்கு வராரு, போறாரு. ஒவ்வொரு நாளும் பயப்படுறாங்க அந்த அம்மா. எவ்வளோ அற்புதமான ஒரு தாயார், இயேசுவை மகனாக பெற்றவர். ஆனால் அவருக்கு இல்லை அந்த மகன், உலகத்துக்கு. அந்த மகனை பெற்று ஊருக்கு கொடுத்துட்றாங்க, அந்த மகனை பெற்று உலகத்துக்கு கொடுத்துட்றாங்க. மரியாள் மிகவும் பாக்கியசாலி. ஏன் பாக்கியசாலி என்று சொன்னால், மகனும் அவரே, மணவாளனும் அவரே. மகனும் அவர்தான், மணவாளனும் அவர்தான். உலகத்திற்காய் உன்னதரை விட்டு கொடுத்த உன்னத தாய் அவங்க. நம்ம விட்டு கொடுப்போமா? 8 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்பா அம்மாவுக்கு 8 வச்சுக்கிறீங்களா, 1 கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் பாரு, 7-8 பிள்ளைங்க எங்கெங்க ஓடின்னு இருக்கோம், யாருக்கும் பிள்ளை இல்லாமல் இருக்கும். 1 கொடுங்களா, ஐயோ 1 கோடி கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன். உணர்வில், ரத்தத்தில், எண்ணங்கள் இல்லை, எல்லாத்திலும் கலந்து பெற்றெடுத்த பிள்ளை அது. மரியாள் இயேசுவை பெற்றால் நாம் இயேசுவை கற்றோம். மரியாள் அவர்கள் இயேசுவை பெற்றதினாலே தான் நாம் இயேசுவை கற்றோம், தெரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம். தேங்க்ஸ் பண்ணோம் அவங்களுக்கு. பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா இவங்களுக்கு? பெற்றது இவர்கள், வளர்த்தது இவர்கள், அற்புதங்களெல்லாம் செய்கிறப்ப பார்த்தாங்க. அவருடைய மரணத்தை பார்த்தவர்களும் இவர்கள் தான், அவருடைய அடக்கத்தை பார்த்தவரும் இவர்கள் தான், அவர் உயிர்த்தெழுந்த காட்சியை பார்த்தவரும் இவர்கள் தான். மகன் இருந்து தாய் மரிப்பாங்க, தாய் இருக்கும் பொழுதே இவங்க அவர் மரிச்சிட்டார். ஒரு சரித்திரம் சொல்லுது, இயேசு மரித்து 11 ஆண்டுகள் கழித்து இவர்கள் மரித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சரித்திர சம்பவம் அப்படி சொல்லுது. இயேசு மரித்து 11 ஆண்டுகள். இந்த 11 அப்படின்றத, இந்த வேதத்தை நமக்கு கொடுத்தவங்க இருக்காங்களே எபிரேயர்கள், அவங்க 11 என்பதை மணவாட்டி என்று சொல்லுகிறார்கள். அவங்க ஒரு கணக்கு, அவங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் தான் எல்லாமே கணக்கு. ஆக பிரியமான மக்களே, இயேசுவை மகனாக பெற்றவர் எல்லாவற்றும் சகித்து கொண்டார், ஜெபத்திலே உறுதியாக நின்றார், ஜெபத்திலே தாங்கினார், ஜெபத்திலே பேசினார், ஜெபத்திலே இருந்தார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு மேன்மையானவர். ஆக இவர்களை யாரும் பழித்து பேசக்கூடாது, குறைத்து பேசக்கூடாது. இவர் இல்லை என்று சொன்னால் நம்முடைய இரட்சகர் கிடையாது. இவருடைய ஒவ்வொரு அசைவிலும் அவர்களுடைய பங்கு இருந்தது. இவர் கானா ஊரில் அற்புதம் செய்யும் பொழுது தாய் மனம் குளிர நின்று வேடிக்கை பார்க்கிறார்.
என் மகன் எவ்வளோ அற்புதம் பண்ணார், தேவனே என் வயிற்றிலே வந்தாரே. ஒவ்வொரு தாயும் முக்கியமானவர்கள், ஒவ்வொரு அன்னையும் முக்கியமானவர்கள். தாய்மார்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். உங்கள் ஜெபம்தான் உங்கள் குடும்பத்தை தாங்குகிறது. உங்கள் செய்கை, நல்ல செய்கை உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கிறது. தெரியுமா பிள்ளைகளை உங்களுக்கு? பிள்ளைகளுக்கு வருகிற ஒவ்வொரு மேன்மையும் அதுக்கு பின்னால் தாயுடைய அவமானம் இருக்குது. நிறைய பிள்ளைங்க தாயை மதிக்க மாட்டாங்க, உதாசீனம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் தாய் பொறுத்துப்பாங்க. ஏன் தெரியுமா? அது கர்ப்பம் துடிக்கும். பிள்ளைகள் ஒரு முறை பேசிட்டு அடுத்த முறை அவங்களே சாப்பிடுன்னுவாங்க. குரோதமாக நடத்த மாட்டாங்க, எதிர்ப்பாக பார்க்க மாட்டாங்க பிள்ளைகளை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பின்பாக தாயுடைய செயல்பாடுகள், தாயினுடைய தியாகம் இருக்கிறது. இந்த வேளையில் பிள்ளைகள் தாயாரை மதியுங்கள், கனப்படுத்துங்கள், நேசியுங்கள். வயதான காலத்தில் அவங்களை விட்டுடாதீங்க. மனைவியை நேசிக்கணும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் மனைவிக்கு நீங்கள் கணவனாய் வருவதற்கு தாய் தானே முக்கியம். அவங்களை நேசிக்க, பக்கபலமாக இருங்க, ஆறுதலாக இருங்க, அவங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து இன்னொரு முக்கியமான நபரை நம்ம பார்க்க போகிறோம். இவங்க யார் அப்படின்னு பார்க்க போனால் தலைப்பு என்ன? இயேசுவை மகனாக பெற்றவரும் இயேசுவை மணவாளனாக ஏற்றவரும். இப்போ மணவாளனாக ஏற்றது யார் அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லிட்டோம், மகதலேனா மரியாள். மத்தேயின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலானாவின் எல்லைகளில் வந்தார். இந்த ஊரை சார்ந்தவர்கள் தான் இவர்கள். மக்தேலா, இந்த ஊரை சார்ந்தவர்கள் தான் இந்த பெண்மணி. மரியாள் என்பதினாலே இவங்க பேர் மரியாள் தான். ஆனால் மேக்ஜல் அந்த ஊர்லேருந்து வந்ததுனால ஆற்றல் மிக்கவர், வலிமையானவர் அப்படின்னு இவங்களுக்கும் அந்த பேரை கொடுத்துருக்காங்க. அந்த மேக்ஜலின் என்ற ஊர்லேருந்து வந்ததுனால மகதலேனா மரியாள் அப்படின்ற ஒரு பட்ட பேர் இவங்களுக்கு வச்சிருச்சு. இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக நன்மையை பெற்றவர்கள் இவர்கள். இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக நன்மையை பெற்றதினாலே தான் கடைசி வரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அவர்களால் இருக்க முடிந்தது. இப்பொழுது பாருங்க, ஒரு சம்பவம் நடக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். யார்? இயேசுவே சாப்பிட வாங்கன்னு கூப்பிடும் பொழுது அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அவர் பந்தி இருக்கிற வேளையிலே அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அந்த அம்மா தான் இவங்க. பெரிய கோட்டீஸ்வரின்றாங்க இவங்களை. அவங்க கையில் அந்த பரணி, அதில் அந்த பரணினா ஒரு ஒரு கிளாஸில் கண்ணாடியில் செஞ்சுருப்பாங்க குப்பி. அதில் இருக்கிறது சாதாரண ரொம்ப விலையேற பெற்றது. இவங்க ரொம்ப அழகானவங்க. இவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அதை வச்சிருக்காங்க, வாழ்வாதாரத்துக்காக வைத்திருக்கிறார்கள் அதை. புதிய ஏற்பாட்டில் 6 மரியாள் இருக்காங்க. அதில் இந்த 2 மரியாளும் விசேஷமானவர்கள். ஏன் விசேஷமானவர்கள் என்று பார்க்கும்பொழுது, ஒன்று இயேசுவை மகனாக பெற்றவர்கள், இன்னொருவர் இயேசுவை மகனாக ஏற்றவர்கள். இயேசுவை மணவாளனாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் மரிக்கும் வரை தன்னை அவருக்காகவே அர்ப்பணிச்சிட்டாங்க. இனி கூட பாருங்க, நிறைய பேர் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள என்னதான் போராட்டம் வந்தாலும் அதை விட்டு அவங்க வர்றதே இல்லை. பாருங்க, சபைகளில் கூட பாருங்க, ஆண்களுடைய விசுவாசத்தை குறைச்சி சொல்ல வரல, பெண்களுடைய விசுவாசம் எந்த ஊழியமாக இருந்தாலும் அவர்கள் அங்கே இருப்பார்கள்.
தேவனை தேடுவது, உழைப்பது, கொடுப்பது. ஆண்களும் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல. அவங்க வேலை பலுவில் அப்படி போவாங்க. இவங்க நேரங்களை வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க, சபையில் இருக்கிற ஊழியத்துக்கு போவாங்க. அதனால வீட்டில் திட்டு வாங்குவாங்க, எப்போ பாரு ஊழியத்துக்கு போகிறேன். ஆனாலும் மணவாளனை விடவில்லை. மணவாளனை கடைசி வரை தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு இவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார். இவர் மிகவும் பக்தி வைராக்கியமானவர்கள். மகதலேனா மரியாள் மிகவும் பக்தி வைராக்கியமானவர் என்று சொல்லி அவர்களை குறித்து சொல்லுகிறது. இவ்வளோ அதிக அன்பு இயேசுவின் மேலே வர்றதுக்கு என்ன காரணம்? ஏன் அவர் மரணம் வரைக்கும் இவங்க கடைசியாக கூட இருக்கணும்? ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. யூத பெண்ணு தான் இவங்க, ரொம்ப தூரமாக இருந்து வந்திருக்காங்க. 8ஆம் அதிகாரம் 1-3 பாருங்க. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும். அந்த அம்மாவுக்குள்ள 7 பிசாசு. ஏற்கனவே அவங்கள கர்த்தர் அந்த பரிசேயன் வீட்டில் சாப்பிட்றப்போ அங்கேயும் அவரை சந்திச்சாங்க. 7 பிசாசுகள். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆசிகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்து மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். எவ்வளோ பணக்கார பெண்ணுங்க ஆண்டவர் கூட இருந்து தங்கள் சொந்த பணத்தெல்லாம் செலவழித்து ஆண்டவருக்காக நின்னாங்க பாருங்க. இன்னும் கூட தாய்மார்களை, பெண்களை நாம் உயர்வாக சொல்லலாம். அதற்காக என் சகோதரர்களை குறையாக நான் சொல்ல வரல. இப்போ அவங்களுடைய சப்ஜெக்ட்ன்றதுனால் அவங்கள பற்றி நாம் சொல்லி தான் ஆகணும். தேவனுக்கு கொடுப்பதில்லை, சேர்த்து வைத்து கொடுப்பதில்லை. அவர்கள் போகும் ஆண்டவருக்காக எதையாகிலும், அவர்கள் தேடும் ஆண்டவருக்காக எதையாகிலும் ஒன்று செய்வதற்கு அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, எவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க, எவ்வளோ அற்புதமான காரியங்களை அவங்க ஆண்டவருக்காக செய்கிறாங்க, ஆண்டவருக்காக நிற்கிறாங்க. இன்னும் அநேகர் அப்படி ஆண்டவருக்காக சகோதரிகள் நிற்கிறார்கள். அநேகர் இப்படி இன்னும் ஆண்டவருக்காக தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக, தேவனுக்காக, தேவனோடு இணைவதற்காக இன்னும் நிற்கிறாங்க பாருங்க அநேகர். லூக்காவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்னன்னா, எசேயாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டது நான் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. இயேசுடைய ஒவ்வொரு ஊழியத்திலும் பங்கெடுத்தார்கள். அவர் நடந்து சென்ற ஒவ்வொரு பாதையிலும் துணையாக இருந்தார்கள். அநேக பெண்கள் இருந்தாங்க. அப்படி இருந்தும் எல்லாரும் பரிசுத்தத்தோடு, உண்மையோடு, நீதியோடு இருந்தாங்க. அது யாரோ ஒருத்தர் படம் ஒன்று எடுத்து ஏதோ ஒன்று போட்டுன்னு இருந்தார். அதெல்லாம் சட்டை பண்ணக்கூடாது. எதையாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஆதாரம் இருக்கா? அது கற்பனை. பல இங்கே இந்தியாவுக்கு வந்தார், இந்த ஊருக்கு போனார், கல்யாணம் பண்ணார், குழந்தைங்களாம் இருக்கு. என்ன ஆதாரம்? ஏதாச்சும் ஒன்று. ஆனால் மற்றவர்கள் ஆதாரத்தை அழிப்பதற்காக, மறைப்பதற்காக இங்கே எதையாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக அத்தனை பணத்தை, அந்த அம்மா பணக்கார, ஏழை கிடையாது, அத்தனை பணத்தையும் ஆண்டவருக்காக செலவு செய்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு போகும் பொழுது யாருக்கிட்டையும் பணம் கொடுக்கல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஏழை கிடையாது. அவர்கள் தனியாக ஒரு கேபினே அவர் செட் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னது. தொழில் அவங்க அப்பாவுடைய தொழில் தச்ச தொழில் லெவல் தான். அதில் நம்ம வீட்டாண்டெல்லாம் நம்முடைய கார்பன் நண்பர்கள் சில வேலை, வாரத்துக்கு ஒரு நாள் வேலைக்கு சில பேர் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணி சில பேர் வேலையே இல்லாமல் இருக்காங்களே, அந்த கண்ணோட்டத்தில் அதை நம்ம பார்க்கக்கூடாது. செழிப்பானவர்கள், ஆசீர்வாதமானவர்கள். அந்த ஊர் இப்போவே நல்லா இருக்குது, அப்பயே தான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட ஊருன்னு சொல்கிறாங்க. மரியாள் அவர்கள் பிறந்த ஊரும் இயேசு அவர்கள் பிறந்த இடமும் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம்தான். பெண்கள் எல்லாரும், பெரிய பெரிய அதிகாரியுடைய மனைவி எல்லாம் ரட்சிக்கப்பட்டு
சில பெண்களுடைய அந்த பிசாசு எல்லாம் கர்த்தர் துரத்தினார் இல்லையா, அவங்கெல்லாம் அதுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக, ஆண்டவர் மேலே அன்பு நேசத்தை வைக்கும் வண்ணமாக, ஆண்டவர் மேலே பாசத்தை வைக்கிற வண்ணமாக அவர் கூட இருந்து அவருக்கு சேவை செய்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு துணியெல்லாம் துவைச்சு கொடுத்து ஊழியத்துக்கு எவ்வளோ ஒத்தாசையாக இருந்தாங்க பாருங்க. இன்னும் பெண்கள் எவ்வளோ ஒத்தாசையாக இருக்காங்க ஊழியத்துக்கு. ஏதாச்சும் ஒரு ஊழியம் சொன்ன பிறகு ஏதாச்சும் செய்யணும், ஏதாச்சும் பண்ணணும் சபையிலன்னு சொன்ன உடனே முதன்மையாக வருகிறார்கள். ஏன்னா அந்த பெண்மைக்குரிய பாரம், நான் கூட நிற்கணும், நான் தாங்கணும், எதையாகலும் செய்து மணவாளனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நானும் உறுதுணையாக இருக்கணும். இந்த மகதலேனா மரியாள் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்த ஒரு ஆடு. யோவானின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே தேவன் ஒரு அழகான வார்த்தையை சொல்றார். யோவானின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் 10:4 தேவன் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆட்டின் நிலைமைகளை சொல்லுகிறான். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆட்டின் நிலைமைகளை சொல்லுகிறான். இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து இந்த சம்பவம்லாம் நடக்கிறப்போ உங்களுக்கு தெரியும், முதல்ல அவங்க தான் கல்லறைக்கு போகிறாங்க. அங்கே போகிறாங்க, அவங்க இல்லை, சில சம்பாஷணை நடக்குது. இப்போ 20ஆம் அதிகாரம் யோவானின் புஸ்தகம் 16ஆம் வசனத்தில் அதுக்கு முன்னே இயேசு அவளை பார்த்து, சிறியே ஏன் எழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். என்னை சுகமாக்கினாரியா, என் வாழ்க்கையை மாற்றினார். 7 பிசாசுகள் பிடித்து கொண்டு அலகழிக்கப்பட்டேன், பாவியான வாழ்க்கையை வாழ்ந்து மிகவும் நொறுக்கப்பட்டேன். என் வாழ்க்கையில் அவர் வந்தார், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். 3 ஆண்டுகள் அவருக்கு ஊழியம் செய்து அந்த தேவன் போன இடமெல்லாம் நாங்களும் சென்று அவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை பார்த்து அவர் செய்த மகத்துவமான காரியங்களை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்பட்டோம். எடுத்து காணுங்க, இந்த அம்மாவுக்கு புரியல அவர் உயிர் தெழுவார் என்ற விஷயம். அப்புறம் லேட்டாக தான் புரியுது. ஒரு பிரம்மையாக இருக்கு. நடந்த 3 நாட்களில் ஒரே பதட்டம் பரபரப்பு எல்லாருக்கும்ல. என்ன நடந்துச்சு, அடுத்து என்ன ஆகும் ஒன்றுமே தெரியல யாருக்கும். இப்போ பாருங்க, அவர் சொன்னார்ல, ஆடு என் ஆடு என் சத்தத்தை அறியும்னு. இப்போது 16ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அதற்கு போதகரே என்ற அர்த்தமா கண்டுபிடிச்சிருச்சு வாய்ஸ். 3 ஆண்டு காலம் ஒரு தகப்பனாக மகளாக, ஒரு மணவாளனாக மணவாட்டியாக, வேத ரீதியாய் விசுவாசிக்கு மணவாட்டி என்றும் தேவனுக்கு மணவாளன் என்றும் சொல்லப்படுகிறது. சபையை மணவாட்டி சபை என்றும் சபையின் தலைவராக இயேசு கிறிஸ்துவை மணவாளன் என்றும் சொல்லப்படுகிறது. எந்த சபையாக இருந்தாலும் அந்த சபையின் தலைவர் இயேசு தான். அது அவர் இரத்தத்தினாலே வாங்கப்பட்டது. உருவாக்கியது மனுஷனாக இருக்கலாம், உண்டாக்கியது தேவன் தான். அல்லேலூயா. 3 ஆண்டுகள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடு பயணிக்கிறார்கள். எத்தனை வருஷம் நீ ஆண்டவர் கூட வர? சிலர்லாம் பாருங்க, ஆசீர்வாதம் வேணுன்றப்போ வந்துடுவாங்க, நன்மை வேணுன்றப்போ வந்துடுவாங்க, அது முடிஞ்ச பிறகு போயிடுவாங்க. இந்த பெண் 3 ஆண்டுகள் அவரோடவே, அவங்களுக்குன்னு ஒரு பெண்கள் குழு ஒன்று இருக்குது, அதோடு கூட இருந்து எங்கே போகிறோம், ஏது போகிறோம், என்ன வரும், எல்லா இடத்தையும் கண்டுபிடித்து அங்கே எல்லா வேலைகளையும் செய்து அவங்க கூட இருந்து இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணுவதற்கு இந்த சகோதரிமார்கள் எவ்வளவு உறுதுணையாக இருந்திருக்காங்கன்றது ஆச்சரியமாக இருக்கு. இன்றைக்கும் எந்த சபையாக இருந்தாலும் சகோதரிமார்கள் உறுதுணையாக இல்லை என்று சொன்னால் ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். ஏறக்குறைய 90
800 மைல்கள் கடந்து வந்து இயேசுவோடு கூட ஊழியம் செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் பார்த்த பாக்கியசாலி. மரணம் வரை வந்தவரும் மரித்து உயிர்த்தெழுந்தவரை முதலாக பார்த்தவங்க இவங்க தான். மகதலேனா மரியாளுடைய ஆரம்பமும் எண்ணெயோடு தான் ஆரம்பிச்சாங்க, முடிவும் எண்ணெயோடு தான் ஆரம்பிக்கிறது. இவங்க பெரிய பணக்காரி மற்றும் பணக்கார பெண்கள் சேர்ந்து இயேசுவோடு கூட ஊழியம் செய்து அவருக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்காங்க. இன்னைக்கு அப்படி நீங்க இருங்க. அவர் சம்பாதித்த எல்லா பணத்தையும் ஆண்டவருக்கே செலவு பண்ணாங்க. கடைசி வரை மணவாளோடு நின்றாங்க. நீ மார்க் புஸ்தகம் 15:47 வாசித்து பாருங்க. மார்க் 15:47 என்ன சொல்லுது? நின்றார்கள் மணவாளனோடு. உயிர்த்த மணவாளனை முதல் கண்டவள் இவளே, மரணம் வரை கூட இருந்தவளும் இவரே. மரணத்திற்கு பிறகு துருக்கி நாட்டுக்கு சென்று அங்கே தேவனுடைய அன்பை நேசத்தை சொல்லி அங்கே ஊழியம் செய்வதாக ஒரு வரலாறு சொல்லுகிறது. முடிக்கும் நேரம் வந்துவிட்டது. உங்களுக்கு சொல்லுகிறேன், ரெண்டும் நமக்கு இருக்கு. இயேசு நம்முடைய ஆவியிலே பிறந்திருக்கிறார், நாம் பெற்றிருக்கிறோம். மரியாளை போல மணவாளனாக ஏற்றிருக்கிறோம். ஆவியிலே பிறந்த நீங்கள் எப்பொழுதும் மணவாளனோடு நின்று அவருக்கு சாட்சியாய் நீங்கள் வாழ நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எழுமி நின்று நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். விலையேற பெற்ற எங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த நாளிலே லைவில் நாங்கள் நிற்பதற்கு உதவி செய்தீர். கேட்ட மக்களை எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். எங்கள் நாடு சமாதானமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள், உடன் பிறந்தோர், பெற்றோர், கணவன், மனைவி, பிள்ளைகள் தேவனுக்குள்ளே வாழட்டும். எந்த தீங்கும் ஆபத்தும் ஏதும் வராமல் இவர்கள் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும் என் மக்களை பாதுகாத்தரலாம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ.